Praise the Lord. சங்கீதம் 5 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து அவனை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர் அப்படின்னு வசனம் சொல்லுது. நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறீர். இந்த நாளில் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிற சில காரியங்களை பார்க்க போறோம். சூழ்ந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம். இங்கே கர்த்தருடைய காருண்யம் ஒரு கேடகமாக நீதிமானை சூழ்ந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கேடகம் அப்படிங்கும்போது அது ஒரு தற்காக்கும் ஆயுதம். எதிரிகளுடைய ஆயுதங்களை தடுக்கக்கூடிய ஒரு வெப்பன். கர்த்தர் நம்மை சுற்றிலும் கேடகமாய் இருக்கிறார். சங்கீதம் 18:35 நமக்கு ரட்சிப்பு தான் கேடகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்னும் கேடகம் அப்படி எழுதப்பட்டிருக்கு. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ரட்சிப்பின் கேடகம். நாம் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவமன்னிப்பை நிச்சயம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஜீவிக்கிற நமக்கு நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஒரு கேடகமா இருக்கிறது. அது பிசாசானவனுடைய எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக பண்ணத்தக்க, தடுத்து நிறுத்தத்தக்க ஒரு நல்ல கேடகமாய் இருக்கிறது. ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா, ரட்சிப்பு என்னும் கேடகம் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் நம்மை சுற்றிலும் ஒரு கேடகமாக இருக்கிறார். அந்த கேடகம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக கர்த்தருடைய கிருபை. அவரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். தேவ கிருபை. தேவ கிருபை நம்மை, தேவ பிள்ளைகளாகிய நம்மை சூழ்ந்து இருக்கிறது. தேவனுடைய கிருபை, அவருடைய கிருபை காலைதோறும் புதுசா இருக்கிறது. அவருடைய கிருபை நம்முடைய வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின் தொடர்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். சிவனுடைய நாளெல்லாம் அவருடைய கிருபையும் அவருடைய நன்மையும் என்னை பின்தொடரும் என்று சொல்கிறார். காலையிலே உடைய கிருபையினாலே எங்களை திருப்தியாக்கும் என்று மோசே ஜெபிக்கிறார். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய கிருபையே என்று எரேமியா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். அன்பானவர்களே, தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து இருக்கிறது. நம்ம அந்த கிருபைக்குள்ளதான் வாழ்கிறோம். அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபிறந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். எப்பவுமே நம்ம விசுவாசத்தை பார்க்கிலும் தேவனுடைய கிருபையைத்தான் நாம் பற்றி கொள்ள வேண்டும். கிருபையைத்தான் சார்ந்திருக்க வேண்டும். கிருபையை நாம் அதிகரிக்க பண்ண வேண்டும். வேதம் சொல்லுது, சோத்திரத்தினாலே கிருபை பெருகிறது. தேவனை எவ்வளவாய் சோத்தரிக்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை பெருகுகிறது. சோ அந்த கிருபை நம்மை சூழ்ந்து நமக்கு அதுவும் ஒரு கேடகமாக காணப்படுகிறது. தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. அது நமக்கு எப்போதும் போதுமானதாக இருக்கிறது. மூன்றாவதாக சகரியா 2:5 கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி முதலாயிருந்து அதற்குள்ளே மகிமைப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அக்கினி மதிலாய் கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். வேதம் எபிரேயர்ல ஆண்டவரை பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லப்படுது.
அவர் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே, கன்சியூமிங் ஃபயர். நம்மை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி முதலாயிருக்கிறார், சுற்றிலும் அக்கினி முதலாயிருக்கிறார். இது எதற்காக அவர் அப்படி இருக்கிறார் அப்படின்னா, அந்தகார வல்லமைகள், உலகத்தில் உள்ள அந்தகார வல்லமைகள், சாத்தானுடைய கிரியைகள், கண்ணுக்கு தெரியாத அவனுடைய கண்ணிகள், சுருக்குகள், வலைகள், பிசாசனுடைய மறைவான ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மேலாயிருந்து சுட்டரிக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை சுற்றிலும் அக்கினி மேலாய் இருக்கிறது, நம்மை தீங்கு அணுகாதபடிக்கு பிசாசின் கிரிகளை அழிப்பதற்காகவே அப்படி அவர் இருக்கிறார். யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் வேலி அடைத்து பாதுகாத்தார் என்று பைபிள் சொல்லுது. அது ஒரு அக்கினி மயமான ஒரு வேலி. சாத்தான் உள்ள அணுக முடியாது, சத்துருக்கள் நெருங்க முடியாது. நம்மை சுற்றிலும் அப்படி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே அனலாயிருங்கள். நம்ம பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபித்து கிறிஸ்துவுக்குள் அனலாயிருக்கும் போது தேவன் நம்மை சுற்றிலும் அக்கினி மேலாயிருக்கார். நமக்கு ரோமம் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல சீரியா தேசத்து படைகள் எலிசாவை பிடிக்கும்படி சூழ்ந்து கொண்டது. அப்ப எலிசாவுடைய அந்த வேலைக்காரன் பயந்து, ஆண்டவனே என்ன செய்யலான்னு சொல்லுவான். அப்போ எலிசா சொல்லுவார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லுவார். அவளோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி எலிசா ஒரு ஜெபம் பண்ணி வேலைக்காரன் கண்களை திறந்து காட்டுமானதுன்னு சொல்லுவார். பார்த்தா வேதம் சொல்லுது, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிறைந்திருந்தன. அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் எலிசாவை சுற்றிலும் இருந்தன. நம்மை சுற்றிலும் அப்படி இருக்கிறது. தேவைப்படும் போது அவைகள் சத்துருக்களுடைய கிரிகளை அழிக்கிறது. எலிசா அவர்களை திசை திருப்பி விட்டான் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதில் போல இருக்கிறார். தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு, சாத்தானுடைய கிரியைகளை பட்சிக்கும்படிக்கு தேவனாய் கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார். 4வது சங்கீதம் 34:7 கர்த்தரை தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் தூதர்களை வச்சிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவங்களை விடுவிக்கிறார் என்று. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நம்மை சுற்றிலும் ஒரு தூத சேனை கூட இருக்கிறது. இதெல்லாம் நம்ம மனசுல வைக்கிறது இல்லை, யோசித்து பார்க்கறது இல்லை. நம்மை சுற்றிலும் ஒரு தூத சேனை இருக்கிறது. அந்த தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி ஆபத்து நேரிடும் போது நமக்கு அவர்கள் விடுவிப்பதற்காக வருகிறார்கள். சங்கீதம் 91 நாம் பார்க்கிறோம், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்க தேவன் தம்முடைய தூதலை கட்டளையிடுவார், உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். பிரியமானவர்களே, தூதர்கள் வருவது எதற்காகன்னா நம்மை தப்புவிப்பதற்காகவும் விடுவிப்பதற்காகவுமே அவர்கள் வருகிறார்கள். தூதர்களின் பாதுகாப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையிலே தூங்கி கொண்டிருப்பார் என்று சொல்லும். சபையார் அவருக்காக ஊக்கமா ஜெபிப்பார்கள். ஏறுது அவரை சிறைச்சேதம் பண்ண வேண்டும் என்று நோக்கத்தோடு இருப்பான்.
திருச்சபை மக்கள் அவரை பேதுருவை விடுவிப்பதற்காக ஊக்கமா ஜெபிப்பார்கள். இவருடைய ஜெபத்தை கேட்டு பேதுருவை விடுவிப்பதற்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அந்த சிறைச்சாலைக்குள்ளே அனுப்புறார். அங்க வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த பேதுருவை எழுப்பி அவன் வெளியே கொண்டு அவன் கிட்ட வரும்போது அந்த வாசல் கதவுலாம் தானா தெரியும். பேதுருக்கே ஆச்சரியமா இருக்கும். இது ஏதோ ஒரு தரிசனம் காண்கிறான்னு நினைப்பார். முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து வரும்போது தானாய் அவர்களுக்கு அந்த கதவுகள் திறக்கிறது. வெளியில கொண்டு வந்து தூதர்கள் விடுவார்கள். அன்பானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா விபத்துகளிலும் நம்மை தப்புவிக்க கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். 5வதாக சங்கீதம் 125வது சங்கீதத்துல 2வது வசனம், எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லும். எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். பர்வதங்கள், எருசலேம் நகரத்தை சுற்றிலும் நிறைய பர்வதங்கள் இருக்கின்றன. சீயோன் பர்வதம், எர்மோன் பர்வதம், ஒலிவ மலை, இப்படி பல மலைகள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது. சோ அதுபோல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் எப்போதும் இருக்கிறார். கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார் சொல்லப்பட்டது. இந்த பர்வதம் பழைய ஏற்பாட்டு முறைப்படி ஒரு ஒத்தாசைக்கு அடையாளமா இருக்கிறது. சங்கீதக்காரன் 121 சங்கீதத்துல எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்வார். ஏனென்றால் அந்த பர்வதத்துலதான், சீயோன் பர்வதத்துலதான் அவங்களுடைய தேவாலயம் இருந்தது. அவங்க அங்கதான் நோக்கி பார்த்து ஜெபிப்பார்கள். தானியேல் பாபிலோன்ல இருந்தாலும் எருசலேமை நோக்கி பார்த்துதான் ஜெபித்ததாக சொல்லப்படுகிறது. அவங்களுடைய நம்பிக்கைப்படி இந்த பர்வதமாய் கர்த்தர் இருக்கிறார் அல்லவா, இந்த பர்வதம் தேவ ஒத்தாசைக்கு அடையாளமா இருக்கு. நமக்கு ஆண்டவர் எப்போதுமே ஒத்தாசை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒத்தாசை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நம்முடைய ஒத்தாசை வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் வருகிறது. மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுடைய உதவிகள் விருதா. அதே மாதிரி குதிரைகளும் ரதங்களும் விருதா. ஆண்டவருடைய உதவி மாத்திரமே நமக்கு எப்போதும் நிரந்தரமா இருக்கிறது, நம்ப தகுந்ததா இருக்கிறது. கர்த்தர் ஒரு பர்வதத்தை போல நம்மை சுற்றில் இருக்கிறார். எதற்காக? நமக்கு உதவி செய்வதற்காக. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். டைம்லி ஹெல்பர். தேவைப்படும் போது அந்த நேரத்துல ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். உதவி செய்து நம்மளை விடுவிக்கிறவராகவும் ஒத்தாசை செய்து நம்மளை தப்புவிக்கிறவருமாய் இருக்கிறார். கடைசியா 6வதாக சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனம், ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். அவர் என்னை இக்கட்டில இருந்து விடுவிக்கிறார். நீர் எனக்கு மறைவிடமாயிருந்தீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கை காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சொல்கிறார். இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் விலக்கி விடுவிக்கும் போது, பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விலக்கி விடுவிக்கும் போது, ரட்சிக்கும் போது, தப்பு வைக்கும் போது, நம்ம அறியாமலே நாமளே பாடல்கள் வருகிறது. அந்த பாடல்கள் எப்போது என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது.
சங்கீதம் 13:6 கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் நான் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்றான். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் போது, அதிசயங்களை செய்யும் போது, நம்மை தப்புவிக்கும் போது, விடுவிக்கும் போது, நெருக்கத்திலிருந்து நம்மை அவர் விசாலத்தை கொண்டு வரும்போது நாம நம்மை அறியாமல் தேவனை துதித்து பாடுகிறோம். உதாரணத்துக்கு யோசபாத் ராஜா ரொம்ப இக்கட்டான சூழல்ல சிக்கி கொண்டார். அவரை சத்துருக்கள் சுற்றிலும் உள்ள எல்லா ஜாதிகளும் கூடி அவரை நெருக்கினார்கள். அவர் சொல்லுவார், நான் செய்யறது என்ன செய்ய போறேன்னே தெரியல, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குது ஏசப்பா, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பா நிக்க எனக்கு பலனே இல்லை அப்படின்னு ரொம்ப அங்கலாய்த்து கர்த்தரை நோக்கி பார்ப்பார். கர்த்தர் அவருக்காக கிரியை செய்து, கர்த்தர் அவர்களுக்குள்ளே எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிய செய்வார். இப்போ அவங்களுக்கு யுத்தத்துக்கு போகாமலேயே ஜெயம் கிடைச்சது. அதனால வேதம் சொல்கிறது, அவர்கள் அந்த கொள்ளையெல்லாம் 3 நாளாய் கொள்ளைகளை எல்லாம் சேகரித்து 4வது நாளிலே பிராக்காங்கிற இடத்துல கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஏற்கனவே பாத்தீங்கன்னா யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் அவர்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடத்தான் செய்தார்கள். ஆண்டவர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களுக்கு நிறைய கொள்ளைகளை கொடுத்த போதும் அவர்கள் ஒரு இடத்துல கூடி கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள் என்று சொல்லப்பட்டு, இதுதான் ரட்சணிய பாடல்கள், என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர் என்பதற்கு அடையாளமா இருக்கிறது. கர்த்தர் இக்கட்டிலிருந்து விடுவிக்கும் போது நம்மை அறியாமலே நம்முடைய நாவிலே நாம் பாடல்களை பாடி தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். யாக்கோபு 5:13 மகிழ்ச்சியா இருக்கிறவன் சங்கீதம் பாடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. துன்பப்பட்டா ஜெபம் பண்ணுங்க, மகிழ்ச்சியா இருக்கிறவன் சங்கீதம் பாடுங்க. அன்பானவர்களே, இந்த நாளிலே 6 விஷயங்களை நாம் தியானித்தோம். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து அவனை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்கிறேன். அப்புறம் அவருடைய கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்கிறது. அடுத்து கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருக்கிறார், அந்தகார வல்லமைகளை அழிப்பதற்கு. கர்த்தர் தம்முடைய தூதர்களை நம்மை சுற்றிலும் பாளையமரங்க செய்து நம்மை விடுவிக்கிறார் என்று சொல்லப்படும். தூதர்கள் சுற்றி இருக்கிறார்கள். எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார், ஒத்தாசை செய்ய. 6வதாக அவர் இக்கட்டிலிருந்து விடுவிக்கும் போது ரட்சணிய பாடல்கள் நம்மை சொல்ந்து கொள்கிறது. கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேங்க்யூ.